வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியிலிருந்து விலகும் முக்கிய நிர்வாகிகள். முன்னாள் எம்எல்ஏ தனியரசுவின் கொங்கு இளைஞர் பேரவை திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் முடிவில் உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட திமுக கூட்டணியில் தனியரசு தொகுதி கோரியிருந்த நிலையில் இன்னும் வழங்கப்படாததால் அவர் அதிருப்தி அடைஞ்சிருக்காரு. நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் திமுக கூட்டணியில் பல புதிய கட்சிகள் இணைந்திருக்காங்க. தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல கட்சிகளை நாம் சொல்லலாம். ஏற்கனவே இருக்கும் காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி உள்ளிட்ட மொத்தம் 21 கட்சிகளும் பிரம்மாண்ட கூட்டணியாக திமுக வலம் வருகிறது. இந்த கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையும் இருந்தது. இதன் தலைவராக தனியரசு இருக்கார். இவர் முன்னாள் எம்எல்ஏ ஆவார். இந்நிலையில தான் திமுக கூட்டணியில் தனியரசு ஒரு தகுதி கேட்டிருக்கார். இது தொடர்பாக திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினரிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். நேற்றைய தினம் தனியரசு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினார். ஆனால் தற்போது வரை தனியரசுக்கு தொகுதி எதுவும் ஒதுக்கப்படலை. இதனால தனியரசு அதிருப்தி அடைஞ்சிருக்காரு. இந்நிலையில் தான் அவர் திமுக கூட்டணியிலிருந்து விலக திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிர்வாகிகளோட அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து அவர் தனது முடிவை அறிவிக்க இருக்கார். திமுக சார்பில் தொகுதி ஒதுக்கப்படாவிடில் அவர் கூட்டணியிலிருந்து வெளியேற வாய்ப்புள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. தனியரசு இதற்கு முன்பு அதிமுக கூட்டணியில் இருந்தார். கடந்த 2011ஆம் ஆண்டில் அதிமுக கூட்டணியில் தமிழரசு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதியில் போட்டியிட்டு 31,018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2016 சட்டசபை தேர்தலில் தனியரசு காங்கேயம் தொகுதியில் 13,135 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மீண்டும் அவர் கொங்கு பெல்ட்டில் களமிறங்க தயாராகி வரும் நிலையில்தான் திமுக சீட் ஒதுக்குவது பற்றி இன்னும் எதுவும் தெரிவிக்கல. திமுக கூட்டணியில் மொத்தம் 21 கட்சிகள் இருந்தன. இதில் ஏற்கனவே வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில் இருந்து விலகியது. வேல்முருகன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். வட மாநிலங்களில் பல தொகுதிகளில் செல்வாக்கு மிக்க தலைவர் ஆவார். அவரது விலகல் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருக்கும் சில தொகுதிகளில் திமுகவுக்கு பின்னடைவா பார்க்கப்படுகிறது. இப்படியான சூழலில் தனியரசு விலகினால் அது திமுகவுக்கு இன்னும் மைனஸ் ஆகும் என்றுதான் சொல்லப்படுகிறது. இதனால் திமுகவில் இருக்கும் மூத்த நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொருவராக திமுகவை விட்டு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போதே திமுகவின் தோல்வி உறுதியாகிவிட்டது என அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டு வருகிறார்.